அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு நேத்து இந்த மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு அவுட்ரேஜ் ஆச்சு. ஓகேவா? அவுட்டேஜ் ஆச்சு. சரியா? எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து அவங்களோட சைபர் செக்யூரிட்டி அப்டேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுல ஏற்பட்ட ஒரு சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால நமக்கு இந்த அவுட்டேஜ் ஆயிருந்துச்சு. ஓகேவா? இதனால முக்கியமா அஃபெக்ட் ஆனது என்ன அப்படின்னா, அந்த ஃபிளைட் சர்வீசஸ் வந்து ஓவரால் தி வேர்ல்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. அண்ட் தென் நெறைய ஹெல்த் ரிலேட்டடான சிஸ்டம்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. பேங்கிங், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதுல குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் பேசிக்கா என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான். நீங்க நியூஸ் பேப்பர்ல நமக்கு பெருசா கன்டென்ட்டுமே கம்மி தான். ஓகேவா? அதே மாரி நம்ம நெறைய ஹைலைட் பண்ண முடியல. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணதே அப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, எடிட்டோரியல் பேஜ்ல பார்த்தோம்னா, லிவிங் இன் டினையல் அபவுட் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அதுல நமக்கு முக்கியமா ஒரு ஐடியாவ மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இவ்ளோ பெரிய ஆர்டிகிலையும் படிச்சு அது நமக்கு தேவையில்ல. அவ்ளோ டீப்பா நம்ம போக தேவையில்ல. அன்எம்ப்ளாய்மென்ட் ரிலேட்டடா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுல அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டாவ கலெக்ட் பண்றது டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டேட்டா ஆஃப் ஆன் அன்எம்ப்ளாய்மென்ட் இந்தியாவுல கலெக்ட் பண்றது டிஃபிகல்ட். ஏன்னா, ஃபார்மல் செக்டார்ல இருந்து ஈஸியா நம்ம டேட்டால எடுத்துறலாம். ஓகேவா? ஆனா இந்தியாவுல லார்ஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தோம்னா, இன்ஃபார்மல் செக்டார்ல தான் இருக்காங்க. ஓகேவா? அன்ஆர்கனைஸ்டு செக்டாரா தான் இருக்காங்க. ஓகேவா? இந்தியாவுல லார்ஜ் நம்பர் ஆஃப் வொர்க்கர்ஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸா இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளால கரெக்ட்டான டேட்டா அப்படிங்கிறத எடுக்க முடியல. ஓகேவா? எவ்வளோ பேரு எம்ப்ளாய்டா இருக்காங்க, எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எங்க அரைஸ் ஆகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார வந்து நம்ப ஒரு நம்பர்லாக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்தா தான் இந்த அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டாவ பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது திட்டங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரியான பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நமக்கு குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் என்னன்னா, நமக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டாவ எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் இருக்கிறது தான் அதுல முக்கியமான பிரச்சனை. ஓகே. ஜஸ்ட் சிம்பிளா இப்படியே கேட்கலாம். அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டா எடுக்கிறதுல என்ன இந்தியா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் அப்படிங்கிற பாயிண்ட் இருந்துச்சுன்னா, அதான் ஆன்ஸரா இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் அந்த ஃபேஸ் வேல்யூல அப்படியே எடுத்துக்கிறோம் நம்ம. வேற எதுவும் இல்ல. ஓகேவா? ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, இந்த இடத்துல வினய் குவாத்ரா அப்படிங்கிறவங்க. ஓகேவா? வினய் குவாத்ரா, குவாத்ரா ஓகேவா? இவர வந்து என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நியூ அம்பாசிடர் டூ யுஎஸ். இந்தியாவோட அமெரிக்காவுக்கான தூதராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வினய் குவாத்ரா அப்படிங்கிற இந்த நபர வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அது ஜஸ்ட் என்ன அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேவா? லாஸ்ட்லி பார்த்தோம்னா, நமக்கு ஸ்போர்ட்ஸ் பேஜே வந்துருச்சு. பெருசா நமக்கு இன்னைக்கு கன்டென்ட் கம்மியா ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? 2, 3 நாளைக்கு முன்னாடிலாம் நியூஸஸ் நல்லா வந்துச்சு. டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு அனலைஸ் பண்ற அளவுக்குமே நமக்கு பெருசா நியூஸஸ் இல்ல. ஜஸ்ட் நம்ம பார்த்த விஷயங்கள மட்டும் ஒன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் பார்ப்போம். அதுல எக்ஸ்பிளைனர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.